முருங்கைக்காய் கண்டிப்பாக நிறையா பேருக்கு பிடிச்ச காய்கறியில் ஒன்றா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் நிறையா பேர் இதை ஒரு புளிக்குழம்பாவோ இல்லை காரக்குழம்பு இல்லை சாம்பாரில் போட்டு தான் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொரியலாக வச்சு பாருங்கள், அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்கு சைடிஷாக முருங்கைக்காய் வச்சா கூட எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட்டில் வாங்கி தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளோ சூப்பரான டிஷ்ஷுங்க இது. இதுக்கு நான் ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரே சைஸில் ஒரு 2 இன்ச்சு சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அது கூட மூழ்கிற அளவுக்கு தண்ணி, மூழ்கிற அளவுக்கு கூட தேவைப்படாது, கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம தண்ணியை வடிகட்டக்கூடாது, வடிகட்டினீங்கன்னா அந்த சத்தெல்லாம் போயிடும். அதனால தான் அளவாக தண்ணி ஆட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2-3 சில்லு அளவுக்கு தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக தேங்காய் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணிப்போம். நீங்கள் தேங்காய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி விட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணி பொரிய விடுங்க. நீங்கள் நல்லெண்ணெயில் தான் செய்யணும்னு இல்லை, கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கோங்க. எனக்கு ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருச்சு. உங்களுக்கு தண்ணி சப்போஸ் இஞ்சாமல் இருந்துச்சுன்னா அதை தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா முருங்கைக்காய் ஒரு 80% மட்டும்தான் வெந்திருக்கணும். பிகாஸ் நம்ம வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு கிளறும்போது உங்களுக்கு உடையிறதுக்கு பார்க்கும். 80% குக்காக இருந்துச்சுன்னா கரெக்டான பக்குவத்தில் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு செய்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா டேரெக்டாக முருங்கைக்காவை போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம். இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டுமே சூப்பராக தாங்க வரும். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெடி. இது ரச சாதம், பழைய சாதம், தயிர் சாதம், சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.